ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். ரொம்ப நாள் கழித்து எங்கள் போட்டில் வந்து பாறை வந்திருக்கு. அதுவும் வந்து நிறைய பிடிக்கல, ஒரு 100 கிலோ 200 கிலோ சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் வருது. முன்னாடி வந்து நிறைய டன்னு கணக்கில் வரும், இப்போல்லாம் அந்த மாதிரி வர்றது கிடையாது. 100 கிலோ 200 கிலோ பிடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இப்போல்லாம். இந்த பாறை வந்து எனக்கே இன்றைக்கி தான் வந்து கேட்டேன் பேர். இதுக்கு வந்து ஓட்டு பாறையாம். மஞ்சள் கலரில் இருந்தால் மஞ்சள் பாறைன்னு சொல்லலாம். இது வந்து மஞ்சள் கலரில் இல்லை, வெள்ளை கலரில் அந்த மாதிரி இருக்கா. என்ன பாறைன்னு கேட்டால் நான் ஓட்டு பாறையாம். இதுக்கு வந்து எதுக்கு இந்த மாதிரி பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். ஃபாஸ்ட்டாக ஓடும் அப்படின்றாரு. ஃபாஸ்ட்டாக ஓடுனா இப்போ ஓட்டப்பந்தயமும் வச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியாது, ஓட்டுப்பாறை அப்படின்றாரு. அப்புறம் இதை வந்து தெளிவு பாறைன்னு சொல்லுவாங்களாம். இன்னைக்கு வந்து இதை தான் வந்து குழம்பு வச்சுட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். எல்லா பாறையுமே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த பாறை எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு தான் வந்து இந்த பாறையை வந்து குழம்பு வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து மீன்லாம் வெட்டியாச்சு. இனி வந்து குழம்புக்குள்ளே போட்டுட்டு இனி வந்து சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ வந்து குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. பக்கத்தில் வந்து எனக்கு மட்டும் மீன் வந்து பொரிச்சிட்ருக்கேன். அவருக்கு வந்து சாயந்தரம் தான் பொரிக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து சாப்பிடலாம். கத்திரிக்காய் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பயாச்சும் மீன் குழம்புக்குள்ளே கத்திரிக்காய் போடுவேன். குழம்பு மீன் வந்து சாப்பிட மாட்டேன். பொரிச்ச மீன் இருக்கிறதுனால குழம்பு மீன் சாப்பிட மாட்டேன். பொரிச்ச மீன் இல்லாட்டா எப்பயாச்சும் குழம்பு மீன் சாப்பிடுவேன். அவ்வளோதான். சூப்பரான எம்மியான பாறை மீன் குழம்பு ரெடி. பொரிச்ச மீன். இந்த பாறையும் வந்து மஞ்சப்பாறை டேஸ்ட்டில் தான் இருந்தது, நல்லாவே இருந்தது.